என்ன ஓட்டு கேட்டு வந்தீங்களாக்கும்? அது எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? வழக்கம் போல நீங்க எல்லாரும் ஐயா உங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடலான்னு இருந்தோம். ஆனா இனிமே சக்திவேல் ஐயா யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் போடுவோம். ஏயா காலையில சுத்து போட்டு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். சக்திவேல் ஐயா சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன அர்த்தம்? நல்லவங்க சொல்றபடி நடக்கிறதா முடிவு பண்ணிட்டு அதான் அர்த்தம். தலைவரே, நான் கேட்கிற கேள்விக்கு உங்க மனசு தொட்டு பதில் சொல்லுங்க பாப்போம். ஏழை எளியவங்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யறதுக்கு இவரை விட்டா வேற யார் இருக்கா சொல்லுங்க பாப்போம். கஷ்டம்னு போய் கண்கலங்கி நின்னா கை நிறைய அள்ளி கொடுக்கிற தர்ம குணம் அவரை தவிர வேற யாருக்கு இருக்கு? பிள்ளைங்க படிக்க வசதி இல்லைன்னு அவர்கிட்ட போய் நின்னா வாரி கொடுக்கிற வள்ளல் குணம் அவர் தவிர வேற யாருக்கு இருக்கு? உங்களை மாதிரி போய் பேசாம உண்மையை பேசுற உயர்ந்த குணம் அவரை தவிர வேற யார்கிட்ட இருக்கு? இந்த மண்ணையும் மொழியையும் நேசிக்கிற சிங்கம் ஐயா அவரு பேச்ச கேட்காம நாங்க வேற யார் பேச்ச கேட்போம்? என்ன பண்றது? வேற வழியே இல்ல. அந்த சிங்கத்தையே பாத்துட வேண்டியதுதான். அந்த மாலை எடுத்துட்டு வாங்கப்பா. இது வெற்றி மாலைங்க. எலெக்ஷன் வந்துருச்சு இல்ல? ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மாலை போடணும். இது நாங்க ஜெயிக்கிறதுக்காக போடுற மாலை தம்பி. இந்த தேர்தல்ல உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும். தேர்தல்ங்கிறீங்க, என்ன தேடி வந்திருக்கீங்க? நீங்க சொல்ற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஜனங்க சொல்றாங்கல்ல. அதான் போன தேர்தல்ல நீங்க 2 பேரும் வேற வேற கூட்டணியில இருந்தீங்கல்ல? ஆமாங்க. அப்போ மேடையில நீங்க இவரை இழிச்ச வாங்கி திட்டினீங்கல்ல? அதான் இப்ப இந்திரன் பாராட்டி இருக்கல. சண்டாளை சர்வாதிகாரின்னு புனித வாங்கி தூத்துறீங்க. அதான் இப்ப சாணக்கியன்னு போயிட்டு இருக்கல. ஆமா, அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க? அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்குறாங்கல்ல. ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க. மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்க. அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு உங்களை பேர் வைக்க சொல்லி சந்தோஷப்படுறாங்களே, அவங்கள மறந்துட்டீங்க. இவங்க வீட்டுல சோறு இல்லைன்னா கூட இருக்கிறத வித்து உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் பண்றாங்களே, இந்த அன்னாடம் காட்சியில மறந்துட்டீங்களா? இந்த பொண்ணு யார் தெரியுமா? உங்களால பூவையும் பொட்டையும் இழந்த அபாக்கியவதி. நீங்க 2 பேரும் வேற வேற கூட்டணியில் இருந்தப்போ உணர்ச்சிகரமா பேசி உங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டீங்களே, எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு சத்தாங்க தெரியுமா? எத்தனை குடிசைகளை தீ வச்சு கொடுத்தாங்க தெரியுமா? அல்ல கருகி சத்தவனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. இந்த அம்மாவுக்கு ஒரே பையன். கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. நீங்க தூண்டி விட்டதுனால இப்ப பையனை இழந்துட்டு தனியா தவிக்கிறாங்க. அந்த சாவோட வாசம் கூட இன்னும் போகல. அதுக்குள்ள நீங்க என்னடா இடைத்தேர்தல் 2 பேர் கையை கொத்து விட்டு நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? உங்களுக்காக எவ்வளவு பணம் விழுந்ததுன்னு கவலைப்படாம எவ்வளவு பணம் கணக்கு போட்டுக்கிட்டு நீங்க கூட்டணியை மாத்திக்கிட்டீங்க. ஆனா இவங்க வேதனையை மாத்த உங்களால முடியுமா? நல்லா கேளுங்க தம்பி, எங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? பாதிக்கப்பட்ட இவங்களை பத்தி நீங்க கவலைப்படாம இருக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மக்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக அரசியல் நடத்துங்க. அவங்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் நடத்தாதீங்க. என்னையா சக்திவேல் எப்படி சொல்லிட்டு போறாரு? இவரோட ஆதரவு இல்லைன்னா என்னையா? இவங்க தம்பி தங்கராஜை பார்த்து ஆதரவு கேட்போம். சரியா? இவர மாதிரி அவருக்கும் செல்வாக்கு இருக்கா? என்னையா இருக்கான்னு அவ்வளவு ஈஸியா கேட்ட? அவரு பின்னாடி எதையும் செஞ்சு முடிக்கிற ஒரு இளைஞர் படையே இருக்கு. சரி, இப்ப இந்த தங்கராஜ் தம்பி எங்க இருப்பாரு? சிங்க தமிழம் பாட்டு சொக்கனோட பரம்பரையில் கத்துக்கிட்ட கூத்து. வெற்றி திசை அதிர வைக்கும் சிங்க தமிழம் பாட்டு சொக்கனோட பரம்பரையில் கத்துக்கிட்ட கூத்து. எப்போது நான் கூடும் இங்கு என்ன பார்க்க
பாட்டு உள்ளத்தின் உள்ளே போய் தெக்கும் பாட்டு உள்ளவ இல்லாதவ வர்க்கம் ரெண்டாச்சு வல்லவ நீயா நானா தக்கம் உண்டாச்சு அது ஏன் ஏன் கேட்கணும் எதிர்த்து பார்க்கணும் நான் தான் மாத்தணும் கொடிய ஏத்தணும் விட்டுற மின்னலில் இடியில் கீழ விழுந்ததில்லையே வானம் வானத்தை போல இருந்தா இங்கு வாழும் செந்தமிழ் வானம் எப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் எந்த கை இங்கே வந்து கண்ணீர் துடைக்கும் பொங்கினா ஏழ சனம் போட்ட உடைக்கும் பூமியில் யாரது எந்த தடைக்கும் மழையாரோ உழைக்கிறான் எவனோ திங்கிறான் கேட்டா முறைக்கிறான் விதிதான் என்கிறான் வகுத்து வச்சது யாரு அந்த விதியை மாத்தி எழுது இதுக்கும் அதுக்கும் பயந்தா இங்க எப்படி விடியும் பொழுது சொக்கனோட பரம்பரையில் கத்துக்கிட்ட கூத்து எப்போதும் நான் கூடும் இங்கு என்ன பார்க்க கூட்டம் எல்லாரையும் இழுக்கும் இங்க என்னோடைய என்னடா முளைக்கிற ஏன்டா கோயில்ல தண்ணியை போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், அதை கேட்க நீ யாருடா? அவங்க என்ன உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா?
என்னது என்ன இங்க எக்காரணத்தை கொண்டு கோயில தகராறு பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல கேட்கிறேன்ல கண்ணு மாதிரி நிக்கிறீங்க சொல்லுங்க சக்திவேலு ஆட்டம் ஒழுக்கமா தான் நடந்துட்டு இருந்தது இவனுக்கு தான் தண்ணிய போட்டு வந்து வேணும்னே தகராறு பண்ணானுங்க கேட்க போன என்ன கூட உதைச்சு கீழே தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தங்கராசி தம்பி தலையிட்டு இவங்களை தண்டிச்சது தண்டிக்கிறதுக்கு என்ன தானாவதியா இல்ல இந்த ஊர் தலைவனா இந்த கோயில்ல நிக்கிறது கூட இவனுக்கு அருகதே இல்ல முதல்ல இவன் இங்கிருந்து போக சொல்லுங்க இல்ல சக்திவேலு போக சொல்லுங்க யாரா நீங்க எந்த ஊர்ரா எட்டி உதச்சுனா இடுப்புலமெல்லாம் கலண்டு போயிரு ஆளுக்கு ஒரு பெருக்கு மாதிரி கூடுறான் இந்த ஏரியாவுல ஒரு சின்ன குப்பை கூட இல்லாம பெருக்கிட்டு போகணும் புரிஞ்சதா பிச்சு கூட வெம்பிச்சு தம்பி நில்லுங்க நில்லுங்க ஆமா இப்ப எனக்கு இருக்காங்க மாலை வரப்போற தேர்தல்ல உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும் தம்பி நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா உங்க பலம் தெரிஞ்சுதானே தம்பி தேடி வந்திருக்கோம் நீங்க மட்டும் இறங்குனீங்கன்னா என்னமா நடக்கும் தம்பி ஆ, இறங்கிட்டேன் ஐயோ சைக்கிள் இறங்க சொல்ல தம்பி அரசியல்ல இறங்க சொல்றோம் என்ன யோசிக்கிறீங்க தம்பி அரசியல்னா அரசியல் பத்தி தம்பிக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டாம் இப்ப அவரு நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு அந்த விஷயத்த பேசுனா தம்பி முதல்ல ஆதரவு கேட்டு உங்க அண்ணன் தான் போனோம் அவரு இல்லைட்டாரு அதான் உங்ககிட்ட வந்தோம் அவருக்கு எந்த விதத்துல நீங்க குறைஞ்சு வரல தம்பி அதே ஹைட்டு அதே வெயிட் அதே கலரு மொத்தத்துல அவரே தான் நீங்க ஆமா அவர் ஏன் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னாரு போன தடவை எதிரெதிர கூட்டணியில இருந்துட்டு இந்த தடவை ஒன்னா கை கொத்துட்டு வரீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு மடத்தனமா கேக்குறாரு தம்பி உங்க வசதியை பத்தி தான் கவலைப்படுறீங்க மக்களை பத்தியே கவலைப்படுறது இல்லைன்னு முட்டாள்தனமா பேசுறாரு தம்பி மக்களை வாழ வைக்கிறதுக்கு அரசியல் பண்ணுங்க ஏமாத்துறதுக்கு அரசியல் பண்ணாதுன்னு அறிவுட்டத்தனமா பேசுறாரு தம்பி சொல்லுங்க தம்பி உங்க அண்ணன் கொஞ்சமா அறிவுதா எங்க அண்ணன் என்ன பத்தி எது வேணும்னு சொல்லலாம்டா எங்க அண்ணனை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க தள்ளுங்கடா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாயா வித்தியாசமான அண்ணன் தம்பியா இருக்காங்க ஏரிக்கரையின் மேல ரொம்ப தேய்க்காதப்பா வெள்ளையாட போகுது உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டங்கிற மாதிரி இப்ப என்ன எருமாடு கழு வச்சுட்டே நீ என்ன ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு நான் தான் சொன்னேன் டான்ஸ் பார்த்தோன்னு பொறுப்பெல்லாம் வாடான்னு நீ தான் சொன்ன அந்த தம்பி நல்லா ஃபைட் பண்ணோம் பாக்கலான்னு ஏய் என்னடி வள வளன்னு பேசிட்டு இருக்கியா ராத்திய ஒழுங்கா தட்டுக்கிடு ஆஹா நீங்க பாட்டுக்கு வடை சொல்ற ஞாபகத்துல நடுவுல ஓட்ட போட்டுற போறீங்க அது சரி அக்கா தங்கச்சி 2 பேரும் எருவித்த குடும்பம் தானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதா தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு கூட அந்த ஆள் ஆடுற ஆட்டத்தை வாய பொழுது பாத்தீங்கல்ல இப்ப அணுவீங்க சீக்கிரம் சீக்கிரம் ஏய் ஆளு வீணு சொன்ன பல்ல உடைச்சிருவேன் அப்பா வரட்டும் உன்னை வச்சுக்கிறேன் அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் கோயிலுக்கு போறேன்ட்டு அவன் ஆடுற ஆட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும் அவங்களுக்கு தான் புத்தி இல்ல உனக்கு எங்க புத்தி போச்சு அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க சொல்லியும் பண்ணுங்கப்பா ஓஹோ அவ்வளவு தைரியம் வந்துருச்சா எட்டி உதச்சுன்னா இடுப்பெலும்பு கலண்டுரும் ஆமா நீங்க உதச்சுதான் வரிசையா படுத்திருக்காங்க ஆஸ்பத்திரியில என்னடி முணங்குற எம்ஏ படிச்சிருக்கானே எம்ஏ அந்த சின்ன பையனுக்கு இருக்காரு கூட உனக்கு இல்ல அவன் ஆட்டம் பக்கம் வந்தானா சக்திவேலு இப்ப என்ன நடந்து போச்சு அவன் ஆட ஆட்டத்தை பார்க்கவா இவங்க போனாங்க கோயில் திருவிழாக்கு போனாங்க போற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நேராகிறதா இதுக்கே இப்ப குதிக்கிறேன் அட நீ சும்மா இருமா உடனே உன் மருமகளுக்கு சப்போர்ட்டா வந்துருவியா உங்க அண்ணன்மாருக்கு 2 பேரும் ஆடுற ஆட்டம் உனக்கு தெரியுமா அதுக்கு பெத்து வச்ச 2 கழுதை என்னமா ஆடுது உனக்கு தெரியுமா விவசாய கட்ட குடும்பமால இருக்கு அட, நீ சும்மா ரெடி உன எம்ஏ ஏண்டா என்ன பத்தி என்னதானே நினைக்கிறேன் இந்த கிழமை ஆப்ட வச்சு போட்டுருக்கானு பாக்குறியா
உங்க 2 பேத்துக்கு பேண்ட் போறது சொல்லி கொடுத்த உடனே நான்டா திரும்ப அந்த பக்கம் எந்த வேலை தெரிஞ்ச மெக்கானிக் இவ்வளவு ஸ்பேனர் மாட்டி வச்சிருக்கிறான் இந்த ஸ்பேனராலே யாருகிட்ட தாத்தா வீட்டுக்கு வரலையா? உங்களை தான் கேக்குறேன். ஏய் வர சொல்றேன். வரமாட்டாரு. ஏன்? அவர் கோவமா இருக்காரு. திருவிழாவுக்கு போக கூடாதுன்னு சொல்லியும் திருட்டுத்தனமா திருவிழா போய் ஆடிட்டு வந்துட்டீங்க. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏய் வர சொல்றா. அவர் கோவத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். வந்து வண்டியில உட்கார சொல்லு. மிஸ்டர் ஓல்ட்மேன், எக்ஸ்கியூஸ் மீ. கூப்பிடுறாரு. ஏய் வர்றாரா இல்லையா? நான் 1 2 3 சொல்லுவேன். அதுக்குள்ள வந்து வண்டியில உட்கார சொல்லு. 1 2 3 புடி புடி போறம்போ தங்கராசன் வண்டி வருது. ஐ அக்கா இங்க பாரு, பேரன் சைக்கிள் ஓட்டுறதும் பெருசு பின்னாடி உட்கார்ந்துட்டு போறதும். பேரன் மேல கோவம் போல இருக்கு. அதான் பெருசு கோணிக்குச்சு. கோவம் வந்தாதான் இப்படி, இல்லனா இது குஷியா இருக்கும்போது பாக்கணுமே. அப்பா நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே கூத்தாடும் கொண்டையிலே கொஞ்சுதடி மல்லிகைப்பூ. தங்கராஜு அங்க போறா பாத்தியா காவாத்த தலையில புல்லுக்கிட்ட வச்சுக்கிட்டு உருமலை மல்லிகைப்பூவை கொண்டையில வச்சுக்கிட்டு சின்ன வயசுல எப்படி இருப்பா தெரியுமா? சும்மா புதுசா மாட்டின பம்பு செட் மாதிரி பளிச்சுன்னு இருப்பான். வாய் முடுங்க தாத்தா. வயசுக்கு தந்த பேச்சா பேசுறீங்க? இதாண்டா இவனுக்கு கூட எல்லாம் சேரவே கூடாதுங்க. அவன் அம்மா கூட நல்லா இருப்பா. சுமார் இந்த பெருசு இப்படி அனுப்பு பண்ணுமாக்கு. முன்னாடி உட்கார்றத விட பின்னாடி உட்கார்றது தான் நல்லது. சின்ன மாப்பிள்ளை ஆனதை நம்ம பார்த்ததுக்கு பெரிய மாப்பிள்ளை இந்த குதி குதிக்கிறாரு. பேசாம பெரிய மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை ஒன்னா சேர்த்து வச்சிருவோமா? கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நம்மள பிரிச்சிருவாங்க. அது சரி, பெரிய மாப்பிள்ளை நம்மள விவசாய கட்ட குடும்பம்னு சொல்லிட்டாரு. அதை நினைச்சாதான் ஃபீலிங்கா இருக்கு. ஏன் ஃபீல் பண்ற? விவசாய கட்ட குடும்பம் தான் ஒத்துக்க. ஆனா விவரம் இல்லாத குடும்பம் இல்லையா? ஒரே ஒரு தங்கச்சி இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மொத்த குடும்பமும் வருஷ கணக்குல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோமே, நம்மள விவரம் இல்லாதவங்க. இப்பவே இந்த பொடியை இந்த போடு போடுறானே, நாளைக்கு பெரியவன் ஆயிட்டான்னு வச்சுக்க, வண்டியும் மாட்டி தனித்தனியா பிரிச்சிருவானுங்களே. அதாவது என்னைக்கு இருந்தாலும் நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொல்றேன். அதனாலதான் சின்ன மாப்பிள்ளைய மடக்கி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி எப்படி மடக்குவீங்க? சந்தேகத்துல பிறந்தவனே ஆளுக்கு ஒண்ணா 2 பொண்ணுங்க எதுக்கு பெத்து வச்சிருக்கோம்? வலை வீசி அமைக்கிற வேண்டியதானே. எங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. உங்களுக்கும் தோணுதா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா போதும். அதாவது நம்ம பொண்ணுங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் படிக்க வச்சோம். அவளுங்க இன்ஜினியர் ஆகல, சுக்குநீர் ஆகல, திரும்பி வந்துட்டாளுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா 2 பொண்ணுங்களையும் லவ் பண்ண அனுப்பிச்சிருவோம். சின்ன மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் சுத்தி சுத்தி வர சொல்லுவோம். பெத்தாப்ப இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னா தொழில் மாறிடும். என்ன ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்க, நான் அப்புறமா தரேன். உன்னை முன்ன பின்ன தெரியாது, நான் எப்படி உனக்கு பணம் தருது? முன்ன பின்ன தெரிஞ்சா கொடுத்துருவீங்களா? இது முன்ன, இது பின்ன. இப்ப கொடுங்க. என் வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு, வரட்டு வச்சுக்கிறேன். துபாயில இருக்க உங்க பிரச்சனை தெரியவா போகுது? செருப்பு பிஞ்சிடும். பரவாயில்ல, தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். எங்க போறீங்க? ஏய் காலையில வெளியே போகும்போது அவசரமா எங்க போறீங்க கேக்குறியாடா? ஏன் பொண்ணு பார்க்க போறீங்களா? பாட்டிக்கு பிறந்த நாள் தோட்டத்துக்கு போறேன். வாங்க வாங்க போய் வாழ்த்து சொல்லுங்க. நீ போய் ஒரு ஷாப்புக்கு வேண்டிடா அப்படா. சரி, பாட்டி ஏதாவது அன்பா கொடுத்து விட்டாங்கன்னா அர்ஜென்ட்டா கொரியர் அனுப்பி வைங்க. இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் உற்சா பாத்துக்கிறேன். ராமனே, பாட்டி எங்க? இப்பதான் சக்திவேல் ஐயா வந்து பெரியம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அண்ணன் முந்திக்கிட்டாரு.
பாட்டி பாட்டி அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லப்பா, அந்த அவன் வந்திருக்கான். எவன்? அவன் தான் இந்த தங்கராஜ் பையன். அவனை தான் பார்த்தேன். அவனையும் பாத்தீங்க? சும்மா சும்மா என்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதான் அவனை நானும் முறைச்சு பார்த்தேன். அவன் இங்க வந்தான்? என்னப்பா, இது கோயிலு, பொது இடம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். நீ சாமியை கும்பிடு. நான் அவனை இன்னொரு தடவை முறைச்சு பாக்குறேன். நீ வர வேண்டாம், காத்துக்கு வரல. என்ன பண்றது? பாட்டி சாமியை பாருங்க. இந்திரியாயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி வெங்கட சுப்பிரமணிய அருள் பிரசாதேன சர்வாபீஷ்ட சித்திரஸ்து தானியம் தனம் வசம் பகுபத்ர லாபம் சதசம்பஸ்தரம் தீர்க்கமாயுः. பாட்டி போலாமா? போலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லப்பா, இந்த முத்துலட்சுமி மக வந்தா, அதான் முத்துலட்சுமி மகளே, நல்லா இருக்கியா? காக்க காக்க. மாப்பிள என்ன பாட்டி அண்ணன் கார்ல போறத பார்த்து கங்கலங்க நிக்கிறியா? என்ன செய்யறது? அவர் கார் வச்சிருக்காரு, முந்திக்கிட்டாரு. நீங்க டப்பா சைக்கிள் வச்சிருக்கீங்க, பிந்திக்கிட்டீங்க. இது பெரிய கொடுமை மாப்பிள. அண்ணங்காரு போர்டு கார்ல போறாரு, நீங்க இந்த சைக்கிளை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே. அவன் சொல்றது கரெக்ட் தானே? கார்லயும் போர்டு காரு. அவர் வீட்டுல போய் பாருங்க, 5 கார் இருக்கு. ஒரு கார் ரிப்பேர் ஆனா இன்னொரு கார்ல போலாம். அப்படியே பஞ்சர் ஆனா கூட ஸ்டெப்னி எடுத்து மாட்டலாம். இந்த டப்பா சைக்கிள் ஸ்டெப்னி இருக்கு மாட்டுறதுக்கு. பஞ்சரை குனிஞ்சு போட்டா 1 மணி நேரம் ஆகும், முட்டி செத்து போயிடும். உங்க நிலைமையை பார்த்தா ரத்த கண்ணீர் வருது மாப்பிள. ரத்த கண்ணீரை பத்தி நான் தான் பேசணும், நீ பேசக்கூடாது. சரி மாப்பிள, அவருக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. எல்லா சொத்துலயும் சரிசமமா பங்கு இருக்கு. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம விவரம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்களே. அதாவது மாப்பிள, உங்களுக்கு விலாவாரியா ஏதாவது ஆலோசனை வேணும்னா எங்களை கூப்பிடுங்க. இந்த உயர்மட்ட குழுனா நாங்க 2 பேர் வரோம், செயற்குழுனா எங்க பொண்ணுங்களோட வரோம். மாப்பிள மாப்பிள, அதான் கிண்டி அமிச்சிட்டு இல்ல, மறுபடியும் கூப்பிட்டு எதுக்கு கிண்டுற? அடி பிடிக்கிற அளவுக்கு கிண்டி இருக்கனான்னு தெரியல. வண்ணே 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 அண்ணே வண்ணே 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 விளக்கண்ண என்னடா வண்ணே வண்ணேன்னுகிட்டு இருக்க? வந்து வேலையை பாடுறா. அண்ணே, நீங்க இன்னும் அந்த பாட்டை முழுசா கேட்கலன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை கேட்டீங்க அப்படிலாம் பேச மாட்டீங்க. தமிழ்நாடு முழுவதும் சூப்பர் ஹிட்டான பாட்டு. அண்ணே அண்ணே, சுறா இல்ல? டேய், சுறாவது யாராவது ஆத்துக்குள்ள ஏதுடா சுறா? ஐயோ, இது சுறா மீன் இருக்குது, காப்பாத்துங்க. ஏன்டா ஆடுற? நானும் ஆடுறேன். இதை பிடிச்சா நீங்களே ஆடுவீங்க. தைரியம் இருந்தா இதை புடிங்க பாப்போம். இதை புடிங்க. நீங்களா? சும்மாரா, தண்ணி கடியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள தங்கத்தை தொலைச்சிட்டோம், அதத்தான் தேடிட்டு இருக்கோம். பார்த்தா இந்த தங்கம் வந்து நிக்குது. உங்கள கோவத்துல மாமா ரொம்ப அழகா இருக்காருடி. இல்லடி, கோவத்துல மாமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்காரு. கிரகங்களா? எங்க போனாலும் என்ன ஏன் சுத்தி சுத்தி வரீங்க? ஆமா, நாங்க கிரகங்க தான். கிரகங்க எதை சுத்தம்? நாங்க உன்னையே சுத்தி சுத்தி வரோம். இயற்கையோட அடிப்படை தத்துவமே தெரியாம இருக்கீங்களே மாமா. வாட் a shame, what a shame. தெரிஞ்சிச்சு. ஏ மாமா, எங்களை பார்த்தா உனக்கு ஒண்ணுமே தோணலையா? என்ன தோணணும்? ஷக்கலக்க பேபி, ஷக்கலக்க பேபி, லவ் பண்ண தோணலையா? கம் கம் கம். No 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 no. அண்ணன் போய் உட்காந்துருக்கான். கார் ரிப்பேரா?
அதைத்தான் நான் நினைச்சேன். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இறங்கிறேன். என்ன ராமசாமி, என்னாச்சு? ஃபேன் பெல்ட் கட் ஆயிருச்சுங்க. டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து போட்டா தான் வண்டி எடுக்க முடியும். தம்பியை வர சொல்லுங்க, ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுறேன். ஐயோ, நான் போய் கூப்பிட்டேன்னா என் வேலைக்கே வெயிட் வந்துருங்க. ஓஹோ, டேய் நீ போய் கூப்பிடுறேன். அண்ணன் நீங்க இருக்கும்போது நான் போய் கூப்பிட்டா நல்லா இருக்குமா? நான் வரேன். போடா, போய் கூப்பிடுறேன். இது யார் மாத்த முடியும்? என்ன நடக்க போகுதோ? ஒரு பெரிய மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா வேலைக்கு வேட்டு வந்துரும், உசுருக்கு ஓலை வந்துரும், எல்லாம் பேச்சுது. இது என்னது? பைபாஸ் ரோடு போட்ட மாதிரி. இது நார்த்து, இது சவுத்தா? தைரியம் தான் நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க. தைரியத்தை பத்தி எங்கிட்ட பேசுறியா? இப்ப பார்க்கலாம். பாரு நான் யாருன்னு காட்டுறேன். ஐயா வணக்கம். ஐயா சித்தப்பா கூப்பிடாருங்க ஐயா. வாங்க, யோசிக்காதீங்க ஐயா. டிராக்டர்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுறோம். வாங்க. ஆண்டவா நீதான் காப்பாத்து. வாங்க ஐயா, வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. இங்க உட்காருங்க ஐயா. யார பத்தி யார் வண்டியில ஏற சொல்றேன்? ஏற்குடியா? அண்ணனே பரவாயில்ல போல இருக்கே. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? புறப்படும் போதே நினைச்சு நிறைஞ்ச ராகு காலத்துல புறப்படுறமே. உங்களை ஒண்ணும் சொல்லியா? ஃபேன் பெல்ட்டா கட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். வீட்டுக்கு வா, அப்பா கிட்ட கலர் கலரா பெல்ட் இருக்கு. நான் நடந்தே போய்க்கிறேன். சொல்றேன், யாரும் என் பின்னாடி வர வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும். நிலுங்க, மறுபடியும் சொல்றேன், என் பின்னாடி யாரும் வர வேண்டாம். நான் நினைச்சேனா இந்த ரோட்ல யாரையுமே நடக்க மாட்டேன். ஆமா, ஏன்னா இது எங்க தாத்தா போட்ட ரோடு. இந்த இடம் பூரா எங்க தாத்தாவுக்கு சொந்தம். இந்த ரோடு உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம். இந்த இடமெல்லாம் உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம். உங்களுக்கு எதெல்லாம் உரிமை இருக்கு அதுல எல்லாம் எனக்கு உரிமை இருக்கு. பாட்டி, இதெல்லாம் அப்பா காலத்து பூர்வீக சொத்து பத்திரம். இதுவரைக்கும் உண்டான வரவு செலவு கணக்கு இங்க இருக்கு. அவனுக்கு சட்டப்படி சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. என்ன சக்தி வேலு, திடுதுப்புன்னு எங்களெல்லாம் தோட்டத்துக்கு வர சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? பின்ன ஒரு குழந்தை பையன்கிட்ட போய் எனக்கு ரோட்ல பங்கு இருக்கு, வீட்டுல பங்கு இருக்கு, தோட்டத்துல பங்கு இருக்குன்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ள இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நிமிஷம் சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி. குழந்தைகிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். எந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அம்மா ஜெயிலுக்கு போனாங்களோ அந்த சொத்துக்கு நான் ஆசைப்பட்டா எங்க அம்மா செஞ்சது நியாயம்னு நான் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிராதா? எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம் பாட்டி. தம்பி, சொத்தை பிரிச்சா கூடவே சொந்தமும் பிரிஞ்சு போயிருன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு சொத்தை பிரிச்சிடாதீங்க. சொந்தங்க தானே யாராவது பேசிக்கிட்டு இருந்தா சுத்தப்படாது. சொல்லி வைங்க. என்ன கம்மன் இருக்கீங்க? சக்திவேலு, பொதுவா சொத்து தகராறுனா ஒருத்தன் சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான், ஒருத்தன் கொடுத்தே ஆகணும்பா. அதுக்கு பஞ்சாயத்து பண்ணலாம். ஆனா இங்க நீ சொத்தை கொடுக்கறங்கிற, அவன் வேண்டாங்கிறான். இதுக்கு யாரு பஞ்சாயத்து பண்றது? யாரும் பஞ்சாயத்து பண்ண வேண்டாப்பா. இந்த கட்டையில உயிர் இருக்கிற வரைக்கும் மங்களாபுரம் ஜமீன் சொத்தை பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட யாரும் இங்க வராதீங்க. அப்படி மீறி பிரிக்கணும்னு நினைச்சீங்க, என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. அண்ணங்காரன் பாதி சொத்தை எழுதி தரேன்னு சொல்றாரு, தம்பிக்காரன் வேணான்னு சொன்னான். எப்படி மாப்பிள்ள இது? வழிய வந்த ஸ்ரீதேவி எட்டி உதைச்சிட்டீங்க மாப்பிள்ள. எங்க நெஞ்சில எட்டி உதைச்சது மாதிரி இருந்தது. ராத்திரி பூரா நெஞ்சு வலின்னு சொன்னா அது வயிறு. இப்ப மாத்திட்டாங்களா? இத பாருங்க, அவரு ஒண்ணும் சும்மா தரல. நீங்க வேணான்னு சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் தந்தாரு. அவரு நான் கர்ணனா? எங்க இப்ப கேட்டு பாருங்க. அண்ணங்கார சொத்தை பிரிச்சு கொடுத்தாரு, அவர் முன்னாடி எப்படி ஃபாரின் கார்ல சுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா? மெட்ராஸுக்கு போயிடுவோம். அங்க போய் இந்த மவுண்ட் ரோடு இருக்குல்ல, அத வாங்கி தங்கராஜ் சாலைன்னு பேரை மாத்திடுவோம். அப்புறம் நெட்ட குத்தலா இருக்க எல்ஐசி பில்டிங் அதை வாங்கிடுவோம். மாடி எனக்கு. சரி, கீழே ஏழு எனக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா எதிர்க்க ஸ்பென்சர் பிளாஸா உங்க பேர்ல எழுதிடுறேன். இத பாருங்க மாப்பிள்ள, இதுக்கு மேல யோசிச்சுங்க அப்புறம் முச்சந்தில நாளைக்கு நானும் இவனும் தலையில இருந்து மண்ணெண்ணை ஊத்தி கோலத்துக்கு செத்து போயிடுவோம்.
மாமா அந்த நல்ல காரியத்தை நாளைக்கு தள்ளிப்படாதீங்க. இருந்துட்டாரா இன்னைக்கே இப்பவே பத்திரத்தை வாங்கலாமா? டேய் மண்ணெண்ண தீப்பெட்டி. ஏண்டா எப்படித்தான் அவங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ தெரியல. அதைத்தான் நானும் இவ்வளவு நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இவ்வளவு நேரமா? ஏண்டா பொண்ணுக்கு 4 கார் வீட்ல இருக்கு, ஸ்கூலுக்கு நடந்தே தான் போகணுமா? நடந்த உடம்புக்கு நல்லது பாட்டி. யாருக்கு? எனக்கு இல்ல பாட்டி, உனக்கு. டேய் என்னடா? ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட. எதுக்கு? கூட என்கிட்ட இல்ல. இருக்கு. ஏய் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறியா? இந்த உண்டியல்ல காசு போட போறாங்க. இந்தாங்க பாட்டி, சாப்பாடு வாங்கி நல்லா சாப்பிடுங்க. மவராசம் பெத்தம்மாவ நீ நல்லா இருக்கணும். என்ன பாக்குற பாட்டி? இல்லாதவங்க உதவி செய்யணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. டேய் டேய் காரா அங்க இரு. டேய் கேட்ட வராதே. அங்க நில்லுப்பா. அங்க நில்லு. நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. என்ன உங்க உயிரை அடமானம் வச்சு அந்த பையனை காப்பாத்துனீங்க, ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாம கூப்பிட்டு இப்படி வெடுக்குன்னு போறானே. தர்மம் தலிக்காக்கும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அந்த தர்மம் தான் என்ன காப்பாத்திச்சு. சின்ன பையலா இருந்தாலும் கரெக்டா தான் சொல்லிட்டு போறான். இந்த தர்மம் தான் காத்திருக்கு. என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? அந்த அம்மா கோவமா போறாங்களே என்ன? அவங்க என்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சிருக்காங்க. அவங்க கோவப்பட்டதை விட என் அண்ணமகனை காப்பாத்தின சந்தோஷமே எனக்கு நிம்மதி. அந்த கர்மத்தை பாரு. இத வந்துட்டானுங்க. மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மழையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம், நேற்று பார்த்த பார்வையோ பாலை வார்த்து போனது, இன்று பார்த்த பார்வையோ மாலை மாற்றி போனது, காதல் என்பதா. என்னடி இது ஊமச்சி தானா சிரிக்கிறா? கல்லுக்கு வர சோப் போட்டுக்கிட்டு இருக்கா? அதானே வரேன் நல்லா தானே வந்தா. கொட்டால படம் மாத்தவே கூடாதே. சின்ன கவுண்டர் படம் பார்த்தாலும் பார்த்தானுங்க, அவனுக்கு சின்ன கவுண்டர் நினப்பு தான். என்னதான் கழுதைக்கு பட்டு கொஞ்சம் கட்டினாலும் கழுதுதான். துண்டு போட்டவனெல்லாம் சின்ன கவுண்டர் ஆக முடியுமா? அண்ணே இனிமேல நீங்க துண்டு பொருள எந்த அர்த்தமும் இல்ல. கொடுங்க. இந்தா துண்ட மறைச்சு வை. குறிப்பா அந்த டீ கடைக்காரனுக்கு மட்டும் தெரியக்கூடாது. இவங்களா துண்ட பத்தி தான் பேசினாங்க. அவன் வேட்டையை சேர்த்து வச்சு பேசுவான். வேட்டையை உரிய மறைச்சு வைக்க முடியுமா? அதனால கமுக்கமா வாங்க. கமுக்கமுடா கமுக்கம். மழை மழைன்னு அடிப்பா, அப்பதான் கிக்கி ஏறான். அட அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு மனுஷனா பிறந்தா குடியும் குடித்தனமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ குடியோட நின்னுட்ட, குடித்தனத்துக்குள்ள இறங்கவே மாட்டேங்கிற. என்னப்பா அது லேட் பண்ற? பஸ் நீ சொல்றது கரெக்ட் தான். ஊரை சுத்தி கடை வச்சிருக்கேன். எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? வரகடை கணிசன் மாப்பிள குவார்டர் வாங்கி சாப்பிடாதீங்க, ஒரே கலப்படமா இருக்கு. புல்லு வாங்கி சாப்பிடுங்க, அதெல்லாம் கலப்படம் இல்லாம இருக்கு. ஆமா மாப்பிள்ள புல்லு வாங்குங்க. வரட்டும் மாப்பிள, யாரை இழந்தாலும் பரவாயில்ல, உங்களை இழக்கிறேன் தயாரா இல்ல மாப்பிள. வர மாப்பிள. மாப்பிள்ள வர்றோம். வெளியே போறது ஏதோ வழி இருக்குமா? கன்சாமி உனக்கு அடிச்சதுப்பா யோகா. நான் அடிச்சிட்டு வாங்கலையே. ஐயோ நான் அதை சொல்லப்பா. எவனாவது கையில தண்ணி வச்சுட்டு மப்பு கலைவானா? ஒண்ணும் புரியலையே. உனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது. இங்க பாரு, பெரிய வீட்டு மச்சனமாருங்க உன்னை பார்த்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போறானுங்க. அவனுக்கு தான் ஆளுக்கு ஒரு பெண்ணை பெத்து வச்சிருக்கானுங்களா, சும்மா ரேஸ் குதிரை கணக்கா. அந்த ரேஸ் குதிரையில ஒண்ணு போய் கேட்டு பாரு. என்ன அவனுங்க காசுன்னா வாயை பொழப்பானுங்க. உனக்கு 100 ஏக்கரா இருக்குதா, டபுளா வாயை பொழப்பானுங்க. அப்படிங்கிற அட என்னப்பா நீ தண்ணி அடிச்சானா உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே புரிய மாட்டேங்குது. நான் சொன்ன கரெக்டா இருக்கு. இன்னொரு ஆப்படே ஆப் தானா? கணக்கு அதிகமாட்டே போகுது. முதல்ல சத்தம் போடுவாரு. ஏய் மப்பு ஏறிச்சு நான் சத்தம் போடுவேன். அதான் 10 ஏக்கர் எழுதி சொன்னல.
அப்படி போடு சும்மா சொல்லக்கூடாது கன்சாமி. தாட்டை வித்து கள்ள குடிச்சாலும் கவுண்ட் தான் நீ இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆளு உலகத்திலேயே நீ ஒரே ஒருத்தன் தான். இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்ன நீ தானே, என்ன சொல்றியா? இந்தா. ஏய், அது என்ன ஒண்ணு வேண்டாம். டைம் ஆகுது இல்ல, போ. யூ சீக்கிரம் வாங்கடி. க்ளோஸ் பண்ணுங்க. தியேட்டர் பக்கத்துல நம்ம போய் சேர்ந்துடணும். கம் ஆன் குயிக். வண்டி எடு. ஏன்டியா? வண்டி போயாச்சு, வண்டி போயாச்சு, வண்டி போயாச்சு. கோழி மண்டையா, வண்டிக்கு தான் நிக்குது. இல்ல அன்னைக்கு வண்டி தியேட்டருக்கு போயாச்சு. தியேட்டருக்கு போயாச்சா? டேய் வண்டி எடுக்கடா. டேய் கோழி மண்டையா, சரியா பாத்தியா? அவங்க தானே? ஆமா அண்ணே, காரையும் பார்த்தேன், காருக்குள்ள அன்னைகளையும் பார்த்தேன். சீக்கிரம் ஓட அண்ணே, சீக்கிரம் ஓட. ஏன்டா அல்லக்கீங்க? என்னடா லெஃப்ட் சைடு இழுக்குது? ரைட்டை தட்டி ஓட்டினா சரியா போயிடும். என்ன வித்தியாசமா போகுது? வளர்த்தாரு உன் மாம் பொண்ணு பிரச்சனை தானே? அது இல்லங்க, இந்த காரை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். தள்ளுனும் போது ஞாபகம் வருது, இந்த காரை ஒரு 4 பேர் தள்ளி போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு இது நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்த காருன்னு. இதுக்கு மேல நீ என்ன கேப்பன்னு தெரியும் வேண்டாம். சொப்பன சுந்தரி வச்சிருந்த காருக்கே 2 மாடு கட்டி இழுத்து போற நிலைமை வந்துச்சுன்னா இப்ப சொப்பன சுந்தரி நிலைமை என்ன? இவனை புடிங்கடா.